அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொளியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை தேறுவதற்காக கொடுத்த திரு அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை நாம் தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பெருமானார் இன்று நமக்கு கொடுத்துள்ள மிக 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 முக்கியமான குணமாகிய பணிவு என்கின்ற குணத்தை பற்றி தான் நாம் இன்று விசாரம் செய்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதாகி என்று சொல்லப்படக்கூடிய 5 மலங்கள் இருந்தாலும் இதில் ஆணவம் என்கின்ற ஒரு மலத்தை தவிர மற்ற மலங்கள் அனைத்தும் மனிதர்களுடைய சீரிய முயற்சியினால், இறைவனின் அருளை பெறுவதற்காக அவர்கள் எடுத்து வைக்கும் முயற்சியினால், அதி தீவிர விருப்ப முயற்சியினால் போய்விட்டாலும் கூட மனிதர்களின் மூலமலமாக இருக்கக்கூடிய ஆணவம் என்று சொல்லப்படக்கூடிய நான் என்னும் மலம் மட்டும் தொடர்ந்து நீடித்து கொண்டே வரும். ஏனென்று சொன்னால், ஆன்மாவின் இயற்கை குணங்கள் என்று வள்ளல் பெருமானார் 2 குணங்களை கொடுக்கிறார். ஒன்று ஆணவம், மற்றொன்று ஜீவகாருண்யம். அப்ப ஆன்மாவின் இயற்கை குணமாகவே மூல மலமாகவே இந்த ஆணவம் என்று சொல்லப்படக்கூடிய நான் என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால், இந்த நான் என்று சொல்லப்படக்கூடிய ஆணவம் தான் இறைவனின் அருளை நாம் முழுமையாக பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. இறைவனுடைய அருளை ஏகதேசம் நாம் பெற்றாலும் கூட இறைவனுடைய காட்சியை பெற வேண்டும் என்று சொன்னான், இறைநிலை அறிந்து அம்மயமாக வேண்டும் என்று சொன்னார், மனிதர்களின் வாழ்க்கை பூரணத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னார், இந்த நான் என்று சொல்லப்படக்கூடிய ஆணவம் நம்மை விட்டு போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உலகியல், மற்றொன்று அருளியல். இந்த உலகத்தில் இன்றைய தேதிக்கு 800 கோடி பேருக்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள், என்னுடைய கணக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஏறத்தாழ 98% வரையில் அவர்கள் உலகியல் சார்ந்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி வேண்டுமென்றால் அருளியலாக இருக்கலாம். சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் மற்றும் ஆலயத்திற்கு செல்வது, அது எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்கள் அல்லது அந்த மாதங்களில் மட்டும் இறைவனை பற்றி நினைப்பது, பேசுவது. மற்ற நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் உலகியல் சார்ந்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி உலகியல் சார்ந்த மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்கள் தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் என்று சொல்லப்படக்கூடிய ஆணவத்தை வளர்த்து கொண்டே வருகிறார்கள். இன்னும் சொல்ல போவதாக இருந்தால், நாம் வளர்கின்ற பொழுதே நம்மை நான் 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 என்று முன்னிலைப்படுத்தித்தான் நம்மை வளர்க்கிறார்கள். நான் செய்தேன், நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், நான் தான் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் அனைத்தையும் செய்தேன், நான் 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 என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று வளர்ந்து கொண்டே வருகிறது, நமக்கு தெரிந்தும் நமக்கு தெரியாமலும். அப்ப இந்த நான் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற வரையில் இறைவனுடைய அருளை பெற முடியுமா என்று கேட்டால், நம்முடைய சீரிய குணங்கள் இருந்தால் இறைவனுடைய அருளை பெற முடியும். ஆனால் பூரணத்துவம் பெற முடியுமா? இறைநிலை அறிந்து அம்மயமாக முடியுமா? இறைவனுடைய உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் அதற்கு பெரும் தடையாக இருப்பது இந்த நான் தான். அப்ப இந்த நான் எங்கிருந்து வருகிறது? ஆணவத்திலிருந்து வருகிறது. அப்ப ஆணவத்திற்கு எதிர்ச்சொல் என்ன என்று பார்த்தால், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பணிவு எவர் ஒருவரிடத்தில் அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள் இறைவனை நோக்கி இருக்கிறார்கள் என்று பொருள். இப்ப கவனிச்சு பாருங்க, இப்ப
இப்ப நான் இருக்கிறேன், சரியா? இப்ப நான் சொல்லும் போது கூட பாருங்க, நான் இருக்கிறேன் அப்படிதான் சொல்றேன். இந்த நான் என்பது என்ன? என்னுடைய உடலா? இல்லை. நான் என்பது என்ன? என்னுடைய உயிரா? இல்லை. சரி, நான் என்பது என்னுடைய மனமா? அதுவும் இல்லை. அப்ப நான் என்பது யார்? நான் என்பது என்னுடைய எண்ணங்கள். அப்ப என்னுடைய எண்ணங்கள் தான் இந்த நான் என்கின்ற உணர்வை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த நானில் இருந்து நான் விடுபட வேண்டும். நன்னா பாருங்க, நானில் இருந்து நான் விடுபட வேண்டும். எப்படி விடுபடுவது? ஒன்றே ஒன்றால் தான் விடுபட முடியும். அது பணிவு. என்னுடைய குணங்கள் கீழான குணங்களாக இருக்கிறது. என்னுடைய செயல்கள் கீழான செயல்களாக இருக்கிறது. என்னுடைய மனம் தூய்மையான எண்ணங்களால் நிறைவு பெறவில்லை. அது எப்பொழுதும் அழுக்காரை நோக்கி செல்கிறது, அழுக்கை நோக்கி செல்கிறது. துன்பம் என வயக்கடலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் கவலையால், அச்சத்தால், துயரால், பயத்தால் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை என்னுடைய மனம் உணர்வது இல்லை. இறைவன் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலை இருக்கின்ற வரையில் நான் என்கின்ற ஆணவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப எதனால் இதை சரி செய்ய முடியும்? பணிவு. சரிங்க, இதுக்கு பெருமானார், வள்ளல் பெருமானார் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நிறைய பாடல்கள், ஒரு பாடல்கள், இரண்டு பாடல்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான பாடல்கள் அருட்பாவை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னார். அத்தனை பாடல்களின் பெருமானார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் தன் மீது ஏற்றிக்கொண்டு தான் அந்த நிலையில் இருப்பதாக பாடிக்கொண்டே இருப்பார். இறைவனை அடைவதற்கு இரண்டு வழிகளை பெருமானார் கொடுக்கிறார். ஒன்று, தன்னுடைய குற்றங்களை ஊன்றி கவனித்தல் மற்றும் விசாரித்தல். மற்றொன்று, இறைவனின் பெருமைகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பது. ஒன்று, இறைவனுடைய பெருமைகளை நினைத்து கொண்டே இருப்பது, அந்த இறைவன் என்னை எப்படியெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பது. மற்றொன்று, என்னுடைய குற்றங்களை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பது. நான் மனதால் செய்யக்கூடிய குற்றங்கள், என்னுடைய வாக்கால் செய்யக்கூடிய குற்றங்கள், என்னுடைய செயலால் செய்யக்கூடிய குற்றங்கள். ஆக இந்த மூன்று குற்றங்களையும் நான் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது கவனிப்பதற்கே பணிவு நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அதனால்தான் பெருமானார் ஒழுக்கத்தில் கூட கொடுக்கிறார் இரண்டு ஒழுக்கங்கள், அற்புதமான ஒழுக்கங்கள். ஒன்று, பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். ஏனென்றால் பிறருடைய குற்றத்தை விசாரிக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய ஆணவம் வளரும். மற்றொன்று, தன்னை மதியாதிருத்தல். இதாங்க பணிவு. தன்னை மதிக்கவே கூடாது. இன்னும் பெருமானார் ஒரு இடத்தில் சொல்லுவார், செத்த நாயை போல் கிட அப்படின்னு பெருமானார் சொல்வார். ஒரு நாய் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதை யாராவது மதிப்பாங்களா? மதிக்கவே மாட்டோம். அந்த நாயை செத்து போய் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயை எதுக்காவது மதிப்போமா? ஒரு காசுக்காவது மதிப்போமா? மதிக்க மாட்டோம். அப்ப நாம இந்த உலகிகள்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் இல்லை என்று சொன்னாலும் ஆதவன் உதிக்கத்தான் செய்வான், நான் இல்லை என்று சொன்னாலும் வெண்ணிலா வரத்தான் செய்யும், நான் இல்லை என்று சொன்னாலும் இந்த பஞ்சபூதங்களும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும், நான் இல்லை என்று சொன்னாலும் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், அவர்கள் சார்ந்த இந்த வாழ்க்கை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் இந்த உலகியலில் யாருக்காவது பயன்படுகிறேனா என்று பார்த்தால் உண்மையில் நான் பயன்படுவதாக ஒரு தோற்றம் இருந்தாலும், நான் இல்லை என்று சொன்னாலும் என்னை சார்ந்து இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய இந்த உலகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அப்ப நான் யார்? நான் இது எதுவுமே இல்லை என்கின்ற எண்ணம் தான் நானை காணி செய்வதற்காக வந்திருக்கிறது. நான் இது எதுவும் இல்லை, என்னுடைய பெயர் செந்தில் என்று சொல்லப்படக்கூடுவது இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் முழுக்க முழுக்க என்னுடைய குற்றங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனம் அத்தனை துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? என் மனமே ஏற்படுத்திய விகற்பங்கள் தான் காரணமாக இருக்கிறது.
மனம் எப்பொழுதும் என்னை மதித்துக் கொண்டே இருக்க எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் என்னை மதித்துக் கொண்டு இருக்கின்ற வரையில் இறைவனுடைய அருளை என்னால் பெற முடியுமா என்று கேட்டால் சத்தியமாக பெற முடியாது. சத்தியமாக பெற முடியாது. பெருமான் ஒரு பாடலில் எடுத்துக் கொடுக்கிறார், அற்புதமாக எடுத்துக் கொடுக்கிறார். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான், திறந்தோறும் அதை பாடிக்கொண்டிருக்கிறோம். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம் பலவாய் இனி சிறியேன், செப்பும் முகமன் யாதுலது, தெற்றன்றடியேன் சிந்தைதனை, தெளிவே தச்சம் துயர் தீர்த்தே, இற்றை பொழுதே அருட்ஜோதி, ஈக தருணம் இதுவாமே. இது தினந்தோறும் நான் பெருமானுக்கு முன்னாடி இருந்து பாராயணம் செய்யக்கூடிய பாடல். பெரும்பாலும் எல்லோரும் தினந்தோறும் பாடக்கூடிய பாடல் தான். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? காலையில கண் விழிப்பது துவங்கி ஏன் இரவு தூக்கத்தில் கூட நாம் குற்றங்களை தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் குற்றம் செய்யறேனா அப்படி பார்த்தா இல்லப்பா, என்னுடைய மனசு குற்றம் புரிகிறது. அதான் பெருமான் சொல்கிறார், குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே. நான் குற்றம் தான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை குணமாக கொள்வது உனக்கு இயல்பு. அதை குணமாய் எடுத்துக்கொள்வது உன்னுடைய இயல்பு. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்தல் உனக்கு இயல்பே. சிற்றம்பலவா இனி சிறியே, செப்பும் முகமன் யாதுள்ளது. இறைவன் எங்கே இருக்கிறான்? நம் தேகத்திற்குள், உள்ளே புருவமத்திற்குள், சிற்சபைக்குள், திருச்சிற்றம்பலத்திற்குள். அந்த சிற்றம்பலத்திற்குள் சிற்றம்பலவனாக இறைவன் இருக்கிறான். சிற்றம்பலவா இனி சிறியே, நான் சின்ன பையன். செப்பும் முகமன் யாதுள்ளது. முகமன் என்று சொன்னால் வாழ்த்துதல், முகஸ்துதி. நான் உன்னை வாழ்த்துறது என்னப்பா இருக்கு? சிற்றம்பலவா இனி சிறியேன், செப்பும் முகமன் யாதுள்ளது. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? தெற்றென்று அடியேன் சிந்தைதனை. இந்த தப்பையெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்னுடைய சிந்தை. குற்றங்களே நிரம்பிய என்னுடைய மனம் இந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தெற்றென்று அடியேன் இப்பொழுதே சிந்தைதனை, என்னுடைய சிந்தைதனை தெளிவித்து தெளிய வைத்து, சிற்றம்பலவா இனிச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுள்ளது, தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து, அச்சம் துயர் தீர்த்தே. என்னுடைய பயத்தையும் என்னுடைய துன்பங்களையும் தீர்த்து, அச்சம் துயர் தீர்த்தே, இற்றை பொழுதே அருட்ஜோதி, ஈக தருணம் இதுவாமே. இந்த பொழுதே உன் கையில் வைத்திருக்கலையா அருட்ஜோதி என்று சொல்லப்படக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றலை எனக்கு கொடுத்திருப்பா. இப்ப நான் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? குற்றங்களையே செய்து கொண்டிருக்கிறேன். அந்த குற்றங்களை எல்லாம் குணமாக எடுத்துக்கொள்வது உன்னுடைய இயல்பில்லையா? இதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். 2 பிரிவுகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று நம்முடைய குற்றங்கள். இப்ப இந்த பாட்டு சொன்னதுனால குற்றங்கள் எல்லாம் ஆதரிக்கிறோம்னு இல்லை, நல்லா கவனிங்க. குற்றத்தில் பல வகைகள் உண்டு. முதல்ல நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் தெரிந்தே குற்றம் செய்கிறோம். முதல்ல தெரிந்து செய்யக்கூடிய குற்றங்கள் அனைத்தையும் நிறுத்துதல் வேண்டும். தெரியாமல் செய்யக்கூடிய குற்றங்கள் அடுத்து கொஞ்சம் இருக்கு. இப்ப தெரிந்து செய்யக்கூடிய குற்றங்களையும் தெரியாமல் செய்யக்கூடிய குற்றங்களையும் நாம் நிறுத்துவதற்குண்டான முயற்சிகள் இருந்தால் அவற்றையெல்லாம் குணமாக எடுத்துக்கொள்வது இறைவனுடைய இயல்பு. உண்மையா பாருங்க, நாமெல்லாம் செய்யக்கூடிய குற்றங்களை கணக்கெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்ணில் நாம் வாழ்வதற்கே அருகதையற்றவர்களாக இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, நம்ம மனசால எவ்வளவு குற்றங்களை செய்கிறோம். காமம், கோபம், பொறாமை, பேராசை, லோபித்தனம். நாம் வாழ்நாள் முழுவதும் சுயநலம் சுயநலம் சுயநலம். என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய சமயம், என்னுடைய இனம், என்னுடைய தேசம், அத்தனையும் குற்றங்கள் குற்றங்கள் குற்றங்கள். முழு வாழ்க்கையும் குற்றங்களாக நிரம்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுது உணர துவங்குகிறோமோ அந்த கணத்தில் இருந்து நாம் ஒன்றுமே கிடையாது, நாயை விட கீழான நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கு புரியும். பெருமான் சொல்கிறார், நாயினும் கடையேன், ஈயினும் இழிந்தேன், ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. பெருமானார் அந்த நிலையில் இருந்தாரா? இல்லை. நம்முடைய குணங்கள் அப்படி இருக்கிறது. நாயினும் கடையே. ஒரு நாய் எதுக்காவது மதிப்போமா? மதிக்க மாட்டோம். இந்த நாயை விட கீழான நிலையில். ஈயினும் இழிந்தேன். ஒரு ஈ என்ன பண்ணும்?
மலத்திலையும் உட்காரும், சாப்பாடுலையும் உட்காரும். ஈயினும் எழுந்தி ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. ஆனாலும் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நம்மை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். இந்த எண்ணத்தை நம் மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். ஆக இதற்கு அடிப்படையாக எது இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பணிவு. இந்த உலகில் யாரை பார்த்தாலும் நம்மளை ஏதாவது குற்றம் சொன்னாங்கன்னா, ஆமாங்க ஐயா, நான் குற்றமாக தான் இருக்கிறேன், தப்பு தான், மன்னிச்சுக்குங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். ஏனென்றால் நமக்கு வேறு வழி இல்லை. நம்முடைய மனம் ஆணவத்தால் நிரம்பி இருக்கிறது. அது எந்தெந்த சமயங்கள் கிடைக்கிறதோ அந்த சமயங்களில் எல்லாம் நான் என்று சொல்லப்படக்கூடிய ஆணவத்தை வளர்த்து கொண்டே இருக்கும். அதை எப்படி காலி செய்யணும்னா பணிவால் தான் காலி செய்ய முடியும். ஐயா, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது, என்னால எதுவும் செய்யறது கிடையாது, எல்லாம் இறைவன் செய்கிறான், பெருமான் செய்கிறார், ஐயா செய்கிறார், என்னால ஆகிறது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். நான் சாப்பிடனா பெருமாள் பிறலும் பாடுவோம். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினே கைவிடேன் எனக்கு. உண்மை அதானே, உண்மை அதுதானே. உண்பனே எனினும் சாப்பிடுவதா இருந்தாலும், உடுப்பனே எனினும் உடைய உடுத்துவதா இருந்தாலும், இந்த உலகரை நம்பினேன். பெருமாள் சொல்ற, இந்த உலகத்தை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கவங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களால நமக்கு என்ன செஞ்சிட முடியும்? அவர்களால் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது இல்லை. நாம் செய்த கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து இறைவனுடைய அருள் சக்தி நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகியலை பொறுத்த வரைக்கும் நாம் ஒன்றும் இல்லை என்பதை எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த உலகியல் பந்தங்கள் நம்மை விட்டு விலகும். உலகியல் பந்தங்கள் விலக விலக அருளியலை நோக்கி நாம் பயணம் செய்ய துவங்குவோம். இதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது நம்முடைய குற்றங்களை நாம் விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்க விசாரிக்க நம்மிடம் இந்த கோபம், நம்மிடம் இருக்கக்கூடிய காமம், நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை, நம்மிடம் இருக்கக்கூடிய பேராசை இதெல்லாம் போகி பணிவு வந்துகிட்டே இருக்கும். பணிவு வர வர பொறுமை வரும், சாந்தம் வரும், அடக்கம் வரும், நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதற்கு முக்கியமா நம்ம என்ன படிக்கணும்? நம்ம வெறும் 2 பாட்டு சொன்னேன். அருட்பாவில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் நம் குற்றங்களை முன்னிறுத்தக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. அந்த குற்றங்களை எல்லாம் நம் மீது இருக்கக்கூடிய கருணையினால் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் அவருடைய குற்றங்களாக பாடியிருக்கிறார். அதையெல்லாம் படிக்க படிக்க நம் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். நம்முடைய தீய குணங்கள் நீங்கும். நம்மிடம் பணிவு வரும். பெருமானார் ஏன் கைகளை இப்படி கட்டிக்கொண்டார்? கைகளை வீசி நடக்கவும் பயந்தேன். கையை வீசி நடந்தா கூட ஆணவம் வந்துடும் சொல்லிட்டு நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் கைகளை கட்டிக்கொண்டே நடந்தார். அந்த பணிவுதான் பெருமானாரை மேலேற்றி விட்டது. பெருமானார் தயவுதான் மேலேற்றி விட்டது என்று சொல்வார். ஆனால் தயவிற்கே அடிப்படையாக பணிவு இருக்க வேண்டும். அந்த பணிவுதான் நம்மை மேலேற்றி கொண்டு செல்லும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.